நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் மகர ராசி என்பர்களே, எதிர்வரக்கூடிய ஆனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? பராப வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 பிரதமை திதி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடியது. மிக மிக அற்புதமான மாதமாக இருக்கும் சார். ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க. காரணம் இருக்குது. இந்த மாதமும் நிச்சயமாக அற்புதமான மாதமாக இருக்கும். ஏன்னா 2-3 விஷயங்கள். ராகு கேதுக்குள்ளே இந்த மாதம் அடக்கம். அத்தனை கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடக்கம். நம்ம கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். 2ஆம் இடத்தில், அதாவது கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். முதல் விஷயம், மகரத்தை குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு பெரிய லாபத்தை தரக்கூடியவர்கள் 2 பேருமே. குரு உச்சத்தில் இருக்கக்கூடிய குரு, உச்சகுரு, கடக வீட்டில் உச்சகுரு, அந்த குருவினுடைய பார்வை நமக்கு, சுக்கிரனுடைய பார்வை நமக்கு இருக்குது மகர ராசிக்கு. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, அவர் குருவினுடைய வீட்டில் இருக்கார். குருவினால் பார்க்கப்படக்கூடியவராக அமைஞ்சிருக்கிறார். சனி தன்னுடைய சொந்த காலில் வேறு இருக்கார். அது மட்டும் இல்லை, செவ்வாய் உச்சனாக இருக்கார், புதன் உச்சனாக இருக்கார். நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியவராக 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவராக சூரியன் புதன் இருக்கார். சூரியன் புதன் ஒரு பெரிய லாபஸ்தானாதிபதி சார். ரெண்டு கிரகமும் சேர்றதுங்கிறது ஒரு பெரிய லாபஸ்தானம். சனியினால் பார்க்கப்படக்கூடிய நம்முடைய 5ஆம் வீடு, 3ஆம் பார்வையாக சனி பார்க்குறார். அது மட்டுமல்ல, 9ஆம் பார்வையாக நம்முடைய 9ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். இதற்கெல்லாம் அடுத்து 12ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்குறார். இதனால் சனியினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கு. லாபஸ்தானத்தை 11ஆம் வீட்டை செவ்வாயினுடைய பார்வை இருக்குது சார். அதனால் நமக்கு நிலம், வீடு, வாகனம், வாசல் எப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள். சுக்கிரனுடைய பார்வை நமக்கு வீட்டு இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய முயற்சிகள், அப்ளிகேஷன் போட்டிருந்தால் ஆர்டர் வரும். அந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம போட்டோம்னா நிச்சயமாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கு, வாசல் வாங்குவதற்கு நமக்கு எத்தனைகள் நிறைய இருக்குது சார். எந்த எத்தனத்தை நம்ம எடுத்திருக்கிறோமோ, முயற்சி எடுத்திருக்கிறோமோ, அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது. மிக மிக அற்புதமான மாதம். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சின்ன சின்ன உபதிரவங்களை கொடுத்தாலும், அதாவது நண்பர்களால் இல்லாதாலும் நம்முடைய சகோதர சகோதரிகளால் சின்ன சின்ன உபதிரவங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. எல்லோரும் நம்ம என்கரேஜ் பண்ண மாட்டாங்க சார். நம்ம சின்ன விஷயம் செஞ்சால் கூட, அல்லது பெரிய விஷயம் செஞ்சாலும் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு என்கரேஜ் பண்ணாத ஒரு சூழ்நிலை தான் சகோதர சகோதரிகிட்ட இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, அதை அலட்சியம் பண்ணாதீங்க, ஆனால் பெருசாக எடுத்துக்காதீங்க. நம்முடைய மனம் தைரியத்தோடு இருங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே மனோதைரியம் தான். அந்த தைரியத்தை எந்த சமயத்திலையும் விட்டுறாதீங்க. யார் என்ன சொன்னாலும் மனோதைரியத்தை விட்டு விடாதீர்கள். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், அவர் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், நமக்கு செவ்வாயினுடைய அனுகிரகம் இருக்குது. செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கார், 11ஆம் வீட்டை பார்க்குறார். குருவினுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை நமக்கு மகர ராசிக்கு இருக்குது. இதையெல்லாம் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, நீர் நிலம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அதில் இருப்பவர்களுக்கு, தொழிலாளிகள், முதலாளிகளுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. எஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கும் சார். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் கை நிறைய காசு, வாய் நிறைய தோசைன்னு சொன்ன மாதிரி கை நிறைய காசு கிடைக்கும் சார். அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு 8% இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னு நம்ம போனஸ் வரும்னு நினச்சோம்னா 10% போனஸ் வரும். நம்மளுக்கு எப்படி 80,000 ரூபா போனஸ் வரும்னு நினச்சோம்னா 1,00,000 ரூபா போனஸ் வரும். இந்த வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு 50-50 ஆசோலேஷன் மைண்டில் இருந்தோம்னா நிச்சயமாக அந்த வேலை கிடைக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதாக செவ்வாயினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அது தவிர 12ஆம் இடத்திற்கு சூரியன் புதனுடைய அனுகிரகம் இருக்குது, அவர்களுடைய பார்வை இருக்குது. அதனால் செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் எந்த ஒரு இடத்திலும் நமக்கு செலவுக்கு தகுந்த வருவாய் வந்துவிடும். கவலையே படாதீங்க சார். முதல்ல கவலையை தூக்கிடுறீங்க. எதுக்கு கவலை? எப்போ பார்த்தாலும் நொயின்னு இது நடக்குமா, ஐயோ அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். ஏன் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு கவலை இருக்குது? சனி இருந்தாலுமே, சனி மந்தனாக இருந்தாலுமே, சனிக்கு மந்தன் என்ற பெயர் உண்டு. அவங்க 3ஆம் இடத்துல வேறு இருக்கார். ஆனால் குருவினால் பார்க்கப்படக்கூடிய சனி, அதை முதல்ல மறந்துடாதீங்க. அதுவும் உச்ச குருவால் பார்க்கப்படக்கூடிய சனி. இதனால் நமக்கு லாபங்கள் நிறைய இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவுங்கிறது அப்படி இருக்கும் சார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன், நமக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கான். 7ஆம் பார்வையாக வேறு நம்மளை பார்க்குறான். அதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு
லாபஸ்தானத்தை தரக்கூடியதாக, ஒரு வம்ச விருத்தியை தரக்கூடியதாக, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. நிச்சயமாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதம் நமக்கு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். அப்ளிகேஷன் போட்டு வச்சுருங்க. அடுத்த ஒரு கூடிய விரைவில் நமக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. வெளிநாடு செல்பவருக்கு, வெளியூடு செல்பவருக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்கள் வெளிநாடு செல்வதற்கு, வெளியூர் செல்வதற்கு, அதனால் அவர்களுக்கு வரக்கூடிய லாபத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. இதெல்லாமே வெளி மாநிலம் செல்வதற்கு, ஒரு வெளி மாநிலத்திற்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அது கல்வியினால் இருக்கலாம், வெளியூர் போகிறது கல்வியினால் இருக்கலாம், நம்முடைய பிஸ்னஸ்னால் இருக்கலாம், அல்லது ப்ரமோஷனால் இருக்கலாம். இது அனைத்தும் சேர்ந்து நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இந்த மாதம். அதனால் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. நிச்சயமாக கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. எஸ்பெஷலி ஆஞ்சநேயர் வழிபாடு நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அமைந்திருக்கும். ராம லக்ஷ்மண சீதை ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு உங்களால் ஏதாவது வேண்டினீங்கன்னா ஒரு வெத்தலை மாலை சாத்திட்டு வாங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் அள்ளக்கூடியதாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு இருக்குது. சனிக்கிழமைகள் ஈவினிங் 7 to 8 விளக்கேற்றி வாருங்கள். நம்ம நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைஞ்சிருக்கிறது. வேறொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.